தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் வீடியோ போடணுன்னு தான் நினைக்கிறோம். இருந்தாலும் போட முடியல. வீடியோ போடாமலே நம்ம சேனலில் சில விஷயத்த பண்ணிகிட்ருக்கோம். கோழிகளுக்கு வந்து இயற்கை தீவனம் அதிகமாக தயார் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா அது இப்போ ஒரு இந்த பண்ணையிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட ஒரு 10க்கு 10 இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்த வந்து கொத்தி அதில் வந்து கம்பு, கேழ்வரகு, நிலக்கடலை போன்ற தானியங்கள்லாம் விதைக்கிறோம். நிலக்கடலை, இதில் கேழ்வரகு இருக்குது, இதில் கம்பு இருக்குது. இது எல்லாத்தையும் விதைச்சி அது வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம அவைகளை வந்து திறந்து விட்டுடுவோம். கோழிக்கு தீவனமாக பண்ணிவிடுவோம். ஏன்னா பசுந்தீவனம் கோழிகளுக்கு முக்கியன்றதால நம்ம இந்த நார்மல் பிளேஸில் விதைச்சோம் அப்படின்னா கோழிகள் கலரி எல்லாத்தையும் சீச்சி வளர விடாமல் பண்ணிவிடும். ஏன்னா அந்த அனுபவம் எனக்கு நிறைய இருக்குது. இது வரைக்கும் நிறைய அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கூண்டு மாதிரி செஞ்சு அந்த கூண்டுக்கு உள்ளே வந்து கம்பு, கேழ்வரகு வந்து விதைச்சிருக்கேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதை விதைச்சி வந்து நான் கரெக்டாக பொங்கல் அன்றைக்கி விதைச்சேன். நான் விதைச்சி ஒரு 7 நாள் ஆகிடுச்சு. ஆமாம், இன்னையோட 7 நாள் ஆகுது. 7 நாளில் கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருக்கு. இதேமாதிரி 2 பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் இது வந்து அதுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் இதை விதைச்சேன். இது வந்து கொஞ்சம் தண்ணி பற்றாக்குறையால் இது இந்த மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 3ஆவதாக இந்த இடத்த நம்மக்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போன தடவை பிரித்த வலைகளை, அந்த மீதம் இருந்த அந்த வலைகளை வச்சு இதை பண்ணிகிட்ருக்கோம். அந்த வலைகளை போட்டு இந்த இடத்த கொஞ்சம் சூஸ் பண்ணி இதில் விதைச்சி விடலாம் அப்படின்ட்டு இதை தேர்ந்தெடுத்தோம். ஏன்னா தீவன பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதுக்குள்ளேயும் கோழிகள் வந்துச்சு அப்படின்னா இதையும் சாப்பிட்டு காலி பண்ணிடுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு இயற்கை தீவனம் தான் கொடுத்துட்ருக்கோம். நம்மக்கிட்ட அசோலாலாம் இல்லை. அசோலா பெட்டு வாங்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு நண்பர்கிட்ட அதை பற்றி பேசியிருக்கேன். பெட்டு வாங்கினாலும் நம்ம இங்கே அசோலா பெட் எங்கே வைக்கிறது அப்படின்றது ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்குது. சப்போஸ் பெட்டு வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல தான் அசோலா பெட் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வேறு மேலே ஷேட் நெட் எல்லாம் போடணும். அப்புறம் நம்மளோட கன்னி கோழிகள் வந்து இன்னும் முட்டை போடலை. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கோழி தான் முட்டை போட்டுட்ருக்கு. மற்ற கோழிகள் இன்னும் முட்டை போடலை. ஒரு 3 கோழி முட்டை போட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த 3 கோழி முட்டை தான் இன்றைக்கி வரைக்கும் போட்டுட்ருக்கு. மற்ற கோழிகள் எல்லாம் முட்டை போடலை. ஸோ அடுத்தடுத்து முட்டைக்கு தயாராகிடும். சேவல் எல்லாத்தையுமே விற்றுட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா பெட்டை கோழிகள் தான். சேவல்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 சேவல் தான் இருக்குது. மொத்தமாகவே ஆல் ஓவராக வந்து ஒரு 70 பொட்டை கோழிகள் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட 70 பொட்டை கோழிகளுக்கு ஒரு 8 சேவல் தான் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த இன்னொரு பேட்ச் கோழி குஞ்சு அங்கே இருக்கும். அந்த கோழி குஞ்சுகள் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு 2 மாதம் ஆச்சு. 2 மாதம் ஆகி அவங்கள நேற்று தான் திறந்துருக்கேன். இவங்க தான் அவங்க. நேற்று தான் கூண்டை திறந்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன சேவல்கள் இருக்குது நம்மக்கிட்ட. இதெல்லாம் சேவல் தான். இந்த கூண்டை நேற்று தான் திறந்து விட்டேன் இவங்க மேய்ச்சலுக்காக. இவங்களுக்கும் பசுந்தீவனம் இல்லை. இடம் பார்த்தீங்கனாலே தெரியும். வெறும் தரை தான் இருக்குது. தரையில் எதுவும் மேய மாட்டாங்க. இருந்தாலும் சும்மா வந்து வெளி மேய்ச்சல் பழக்கமாகணும் அப்படின்றதுக்காக விட்டோம். ஒருவேளை உள்ளேயே இருந்துச்சு அப்படின்னா ஒன்றோட ஒன்று கொத்தி சண்டை போட்டு உடம்புல இருக்கிற முடி எல்லாத்தையும் பிச்சிடும். அதனால் நம்ம கம்பல்சரி எல்லா கோழிகளையும் திறந்து விட்டுடுவோம் 2 மாதம். அந்த 2 மாதம் கூட எதுக்கு அப்படின்னா மற்ற பறவைகள்கிட்ட இருந்தோ, இல்லை இந்த ராஜாளி அந்த மாதிரி பறவைகள்கிட்ட இருந்தோ, கீரி பிள்ளைகள்கிட்ட இருந்தோ அதை காப்பாற்றுறதுக்காக தான் நம்ம அந்த 2 மாதம் உள்ளே வச்சுருப்போம். அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் வீடியோக்கெல்லாம் பார்த்துட்ருக்கேன். அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.